சுராஜ் 543 MS நண்பா. இந்த 628 ஓடிக்கிறாங்க. தென்னந்தோப்பில் வந்து இந்த கம்பு இருக்குதுங்களா, இந்த கம்பு விட்டு தக்க பூண்டு வாங்கினா அவ்வளோ காஸ்ட்லி அதிகம். இந்த கம்பு அரைச்சி விட்டு ஒரு பூட்டை வாட்டி ஒரு ஸ்டேஜில் ஓட்டி விட்டா தென்னை மரத்துக்கெலாம் ஒரு சத்து இருக்குது நண்பா. தென்னை மரத்துக்கு ஓரளவுக்கு நல்லா சத்து இருக்குது நண்பா. அது ஒச்சனா வந்து ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோவா நண்பா. அது விரைச்சி இப்போ வந்து பூட்டை வர ஸ்டேஜில் இருக்குது. பார்க்கறதுக்கு ஆனால் சோள தட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பு ஓட்டி நல்லா ஒரு பசும்பால் வர மாதிரியா நண்பா. அதனால மரத்துக்கு ஒரு சத்து நல்லா இருக்குமா நண்பா. எருவு போடுற அளவுக்கு இது ஒரு சத்து நல்லா இருக்குமா நண்பா. அதனால தான் நண்பா அண்ணன் ஓடிட்டு இருந்தார். அதுக்காட்டியும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய்க்கிறார் நண்பா. வருவார் இப்போ. ரொத்தேட்டர் 42 பிளேடு நண்பா. டர்னி ரொத்தேட்டர் 45 ஹெச்பிக்கு டர்னி ரொத்தேட்டர் 42 பிளேடு சூப்பராக நண்பா. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அந்த நல்லா இருக்கணும். வண்டி சைலன்சர் பாருங்க நண்பா. ஆல்ட்ரு பண்ணி எவ்வளோ நீட்டாக போட்டுக்கிறாங்கன்னு. மரத்தில் எங்கேயும் மட்டை அடிக்கிற அளவுக்கு மரத்தில் மோத அளவுக்கு அதான் ஒரு சின்னதாக போட்டுவிட்டு ஒரு இதாக இருக்குது நண்பா. இவர் வந்து டபுள் கிளாஸ் எடுக்கல நண்பா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் டர்னி ரொட்டேட்டர் 42 பிளேடு நண்பா. ஹெச்டி டர்னி ரொட்டேட்டர் வந்து டாப் போடல நண்பா. ஆனால் மொட்டை வெயில் தான் ஓட்டி ஆகணும். மொட்டை வெயிலில் ஓட்டுறதுனால அப்புறம் டாப் போடல நண்பா. தொண்டை ஓட்டுக்கான ஓட்டுறாங்க, அதனால் டாப் போடல நண்பா. பாருங்க நண்பா, எவ்வளோ ஒரு கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சு இந்த கீழே கழண்டு போகிற அளவுக்கு ஒரு தங்கலி மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க நண்பா. வெயிடுங்க வச்சு தங்கலி மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க நண்பா. பின்னு போட்டு வெயிடுங்க வச்சு தங்கலி மாதிரி கொடுத்து ஜாயிண்ட் போல்ட் வந்து அண்ணாண்டு போட்டுக்கிறாங்க நண்பா. நர்லிங் பக்கம் வந்து போல்ட்டு போட்டுக்கிறாங்க நண்பா. 2 போல்ட்டு போட்டுக்கிறாங்க. ஒன்று கட் ஆனாலும் இன்னொன்று கட் ஆகிற மாதிரி. பட்டையெல்லாம் பாருங்க நண்பா. வெல்டிங் அடிச்சு எவ்வளோ ஒரு நீட்டாக கொடுத்துக்கிறாங்க நண்பா. சைனா கிளியாடு இருக்குது நண்பா. பட்டை வச்சு தான் கொடுத்துக்கிறாங்க. பட்டையை வச்சு கொடுத்து கம்மியாக நண்பா ஓடிக்கிது. என்ன அப்படியே ஓடிக்கிட்டாலும் கம்மியாக நண்பா ஓடிக்கிது. மீட்டரே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடிக்கிது. என்ன ஒரு 1000 கூட இல்லை நண்பா. 159 மணி நேரம் தான் நண்பா ஓடிக்கிது. பரவாயில்ல நண்பா. நான் அந்தளவுக்கு பாருங்கள் கம்ஃபர்டபுள் பாருங்கள் எப்படி வண்டி. செல்லு இஞ்சி வச்சு போய்டு நண்பா. சார்ஜர் போட்டுக்கலாம். ஒரு ரொட்டேட்டரு பரவாயில்ல நண்பா. நல்லா கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு தூரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிட்ட இருக்குது. 42 பிளேடு 45 ஹெச்பி. உங்கள் வண்டிக்கெலாம் எத்தனை ஹெச்பி ஓட்டுன்னு சொல்லுங்க நண்பா. சுராஜ் 843 HMல நீங்கள் என்ன 36 போடுவீங்களா இல்லை 42 போடுவீங்களா? அதெல்லாம் அப்படியே நம்ம கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே தட்டி விட்டு போங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ட்ரையல் எடுத்து போயினா ஒரு வருஷம் நண்பா. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் நண்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி அம்மா ஃபோன் வச்சுருந்தாரு நண்பா. அது கொடுத்துட்டு இப்போ இந்த வண்டி எடுத்தார் நண்பா. 4 டிரைவர் நண்பா. நல்லா அந்த 53 பத்தில் பெரிய வண்டிக்கு இல்லை அந்தளவுக்கு இருக்குது நண்பா. என்ன முன்னாடி இன்னும் பம்பர் போடல நண்பா. அது வாங்கியாண்டு வச்சுருவார். இன்னும் போடுறது அப்படின்னா இன்னும் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு நண்பா. இன்னும் டாப் போடல. டாப் போடுற வீடியோ வேணும்னா கேளுங்க. வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போடுறேன் நண்பா. இந்த பாருங்க காட்டுக்காரர் வந்துட்டார். நம்ம வண்டியோட ஓனர் வந்துட்டார். வண்டியோட ஓனர் வந்துட்டார். சுராஜ் 843 MS வந்துட்டார்.
கரெக்டாக வை நண்பா. டீசல் ஃபுல் பண்ணிட்டாங்கப்பா. டேங்க் ஃபுல்லாக டீசல் டேங்கெல்லாம் ஃபுல் பண்ணிட்டாங்கப்பா. டிராஃபிக்கு ஏன்னா லைட்டாக தான்ப்பா நண்பா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட டிராஃபிக் இல்லை. 42 பேர் ஃபுல்லாக கூடாச்சா? ஃபுல்லாக கூடாச்சு. லிவர் க்ளோஸ் நண்பா. ஃபுல்லாக இருக்கட்டும். கடவுக்கு ஒரு நண்பா பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்குப்பா கடவுள். ஆனால் கொஞ்சம் லைட்டாக நண்பா நம்ம வைப்ரேஷனாக இருக்குது. ரொம்ப அவ்வளோக்கெல்லாம் வைப்ரேஷனே இல்லை. நல்லா இருக்கணும். லைட்டான ஒரு வைப்ரேஷன் தான். சூப்பராக இருக்கணும். இன்னும் ஹீட்டுங்கிறத வரல. சூடு அதிகமாக வருதா? சூடுங்கிறதா வரல. டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட வரல நண்பா. சொல்லியூண்டு தான் இருக்குது. பரவாயில்ல. ஹீட்டுங்கிறதே இல்லை நண்பா. டீசல்லாம் பாருங்கப்பா ஃபுல் பண்ணிட்டாரு. ஒரு ஆர்பிஎம் கூட ட்ராப் நண்பா. கரெக்டாக ஓடி 16 ஆர்பிஎம் தான். ஆனால் காடு ஈரமாக இருக்கேன்பா. ஆனால் அந்தளவுக்கு டிராபேஜ் தான் நண்பா. நல்லா இருக்கான். இண்டிபெண்டன்ஸ் வீடியோ நண்பா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டா உடனே ஆஃப் போட்டுக்கலாம் நண்பா. அது மாதிரி வீடியோ போடுற. ஆனால் அப்பா போடலையா? போடுவாங்க நண்பாப்பா. நான் வரலாம் போடல. உழவுனா மட்டும் போடுறேன் நண்பா. இது ஆ சரி சரி. கோயில் ட்ரைவ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வேகமாக போகணும்பா. அந்தளவுக்கு நல்லா இருக்கணும். திரும்பவும் ஆ டேர்னிங் ரேடியஸ் வந்து கரெக்டாகிடும் நண்பா. டக்குன்னு திரும்பலாமா நண்பா? டேர்னிங் ரேடியஸ் வந்து இதெல்லாம் மரத்துக்கு ஒரு சத்துடா நண்பா. இதெல்லாம் போட்டு ஓட்டி விட்டா ஓரளவுக்கு நல்லா ஒரு காப்பு இருக்கு நண்பா. இதெல்லாம் போட்டு ஓட்டி விட்டு கம்பு பூரா இன்னும் இவ்வளோ வேலை ஓடணும் நண்பா. இன்னும் 50 வயலு இது. இன்னும் ஒரு வாரம் ஓடும் நண்பா. கோயில் ட்ரைவ் போட்டு நண்பா. பாருங்க 14 ஆர்பிஎம் அப்படியே தான் இருக்குது. கோயில் ட்ரைவுக்கும் கோயில் ட்ரைவுக்கும் கொஞ்சம் வேகமாக போகணும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. மைலேஜ் எவ்வளோ தான் இருக்கா? 4 லிட்டரா? 2 லிட்டர் 20 லிட்டர் தான். ஆ சரி சரி சரி. ஆ 89 வரைக்கும் ஓடிடுச்சு. சரி சரி. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு 30 லிட்டர் ஓடுது. சரி சரி சரி. எதனால் அந்த வண்டி எடுத்தீங்க? எதனால் அந்த வண்டி எடுத்தீங்க? ஆரம்பத்தில் இருந்து எங்ககிட்ட சுராஜ் தான் இருக்குது. அப்புறம் இதுதான் மெயின்டெனன்ஸ் கம்மி. மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ். அதனால சரின்ட்டு 1984 இருந்து சுராஜ் தான். சரி சரி சரி. டேடி காலத்துலேருந்து சுராஜ் தான். அப்பாவுக்கு ஓட்டுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதனால சரி சரி சரி. இதில் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தேன். சரி சரி சரி. இதில் என்ன டிஸ்கவுண்ட் இருக்கா? நான் எடுத்தது 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட். சரி சரி சரி. இப்போ எடுத்தா சேலம் ஷோரூமில் ஃபஸ்ட்டு வண்டி. ஃபஸ்ட்டு டெலிவரி. ஷோரூம் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி வண்டி. அதனால 1 லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க. சரி சரி. ஐ பஸ்ஸில் 6 பேர் நண்பா. லோவில் நான் வண்டி ஓடுறது ஸ்மூத்தாக நண்பா. அளவுக்கு நல்லா இருக்கலாம். ஏன்னா தென்னைமர காடுங்கனால கொஞ்சம் வளைச்சிதான் நண்பா ஓட முடியும். வேறு வழி இல்லை.
வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ரொட்டேட் எடுக்கிறனால பரவாயில்ல நண்பா. இல்லைன்னா போல்ட்டு கட் ஆகும், இல்லைன்னா நர்லிங் சீட்டு சாப்பிட்டு ஓடியும், எது வேணாலும் ஆகும் நண்பா. அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. அதே மாதிரி மட்டை கட்ட மாட்டிக்கினாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போய் விடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அப்புறம் காலை விட்டு அப்புறம் கால் போச்சு கை போச்சுன்னா உட்காந்துட்டு விடாது நண்பா. நம்மளுக்கு டிரைவிங் தான் முக்கியம். அவர் சொன்ன மாதிரி உத்தர கூட போயிரு நண்பா, ஒவ்வொரு இடத்துல உத்தர கூட போயிருக்குது. அது மாதிரி இந்த சின்ன பசங்கள்லாம் உட்கார நண்பா, ஒரு 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் உட்கார உண்மையும் உட்கார கூடாது. நீ மட்டும் பெரிய பையனா? ஒரு 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் உட்கார நண்பா. என்ன பசங்க விளையாட்டு பசங்கனால அண்ணாண்டு போவாங்க, அண்ணாண்ட குடிக்கிறவாங்க, அண்ணாண்ட குடிக்கும் ராவடி பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஒரு 18 வயசுக்கு மேலே உட்காரங்கன்பா. அது வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு டாப் போடுற வீடியோ வேணும்னா கேளு நண்பா, அவர் போடும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சரி நண்பா. ஆமாம், கிட்ட நெருக்கி ஓட முடியாது, இடிக்கும். ஆமாம், அதனால் டாப் போடுற ஐடியா இல்லைப்பா. அவர் போடும்போது என்ன சொல்கிறேன்ப்பா, வேணும்னா கேளுங்க. அப்படியே ஒரு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டு விட்றேன்ப்பா. அவர் கேட்டு போடுறான்னா கேட்டு போடுறேன்ப்பா. எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நண்பா, வைப்ரேஷனு கம்மியாக நண்பா இருக்குது. வீட்டுங்கிறதே இல்லை, நான் பாருங்க கால் பக்கத்தில் வச்சுக்கிறேன், வீட்டே இல்லை, நல்லா இருக்கிறான். அப்படியே டேனிங் அடிக்க முடியாதா? ஆகுதா? அதை கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓட்ட முடியாது. சரி சரி. என்னன்பா கமெண்டே பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. பண்ணுங்கன்பா, நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இல்லை வியூஸும் போக மாட்டேங்கன்பா, கொஞ்சம் அப்படியே பண்ணுங்கன்பா. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கலப்பை போடுறாங்கன்பா. கலப்பை ட்ரெய்லரு அடுத்துட்டு எருவு ஓடுறாங்கன்பா. அது என்னன்னு உங்களுக்கு போடுறேன்பா. அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ பார்த்து என்னன்னு கேட்டு போடுறேன்பா. அடுத்து எருவு ஓடுறாராம், மாட்டு எருவு ஓடுறாராம். அது என்னன்னு பார்த்து போடலாங்கன்பா. ஏன்னா ஜேசிபியில் இல்லை ஆள் அல்றதா? சரி சரி. பரவாயில்லன்பா, அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குது. இதுக்கு மேலே ஓடினா நல்லா இருக்காதுன்பா, ஏன்னா கொஞ்சம் வளர விட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் கரெக்டான படம். காடெல்லாம் ஈரமாகிடுச்சுன்பா, ஆனால் கொசு அதிகமான்பா. கொசு எல்லா மாதிரி பறப்பாங்க. என்ன ரேட்டு ரொட்டேட் வாங்கினேன்? புது ரொட்டேட்டரா பழசா? என்ன ரேட்டு வாங்கினீங்க நீங்கள் வாங்கும்போது? இதோட ரேட்டு 1.10 என்னமோ. நீங்கள் வாங்கும்போது? ஆமாம், அது இப்போ வாங்கி 7-8 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகிடுச்சு? இல்லை 8 வருஷம். 8 வருஷம் ஆகிடுச்சு. 2018 நினைக்கிறேன். சரி 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 சரி. ரொட்டேட்டர் 2018 நாள் சூப்பராக இல்லைப்பா. அதில் நல்லா ஒரு வேலை கட்டி வேலை முடிச்சுன்னா 1000 வருஷத்துக்கு வச்சுருவாங்கப்பா. வேலை முடிச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் கொசு ஏகப்பட்ட கொசு நண்பா, நல்லா கொசுவான கொசு முடியும் தள்ளுது கொசுவெல்லாம். கட்டி பாருங்கப்பா, இன்னும் ஒரு 10 மணி நேரம் ஓடணும், 10-15 மணி நேரம் ஓடணும்பா. அவ்வளோதான். அப்புறம் போட்டு புது கட்டி போட்டுருவாங்க. என்ன கட்டி? ஸ்டஃப்பு என்ன ரேட் அவ்வளோ கட்டி? 50 ரூபாயோ 55 ரூபாய்க்கு வாங்கினா, இது வாங்கி 2 வருஷம் மேலே இருக்கும். 2 வருஷம் ஆகுதுப்பா. இன்னும் ஒரு செட்டு இன்னும் அதிகமாக தேவையே இல்லைப்பா. இன்னும் 1/2 செட்டு கட்டி கிடையாது. கலப்பையே பார்த்தீங்கன்னா 3 செட்டு தான் ஓடி இருக்குது இதோட சேர்த்து. பரவாயில்லப்பா. 2018 இருந்து 3 கட்டுறாங்கப்பா ஓடிதான். பரவாயில்ல, அற்புதமான ரொட்டேட்டர். இன்னும் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கீங்களா? எதுவும் ஜெயிலியா? எதுவுமே அஞ்சாலையும் இன்னும்
ஆனால் இது வரைக்கும் எந்த வேலையுமே செய்யலையா நண்பா. ஆனால் ரொட்டேட்டர் பிஞ்சிங் சூப்பராக நண்பா. இன்னும் உழவு ஓட்டின காட்டில் ஓட்டினா இன்னும் நல்லா இருக்கு நண்பா. அந்த வாரம் வரணுமா? அந்த வாரம் வரணுமா? வந்துட்டு தான் அந்த மறுபடியும் கடைசியாக தான் நான் கொஞ்சம் ரிவர்ஸ் போட்டு வரணும். சரி சரி. பிரேக் மேலே காலையே நண்பா. அந்தளவுக்கு ஒரு இது நண்பா. காரணங்கள் ரேடியோ சும்மா இருக்கு. சுராஜ் 3 ஸ்டார் நண்பா. வண்டி இது கம்பெனி திறந்த உடனே இந்த வண்டி ஃபஸ்ட் வண்டியா நண்பா. டெலிவரி கொடுத்துறேன். சேலம் ஷோரூம் பல்லாண்டு பைபாஸில் இல்லை அந்த ஷோரூம் நண்பா. இன்னும் இவ்வளோ ஓடணும் நண்பா. எல்லாமே ஓடுறது தான். இறங்கிட்டா அப்படியே ஓரத்தில் அப்படியே இறங்கிட்டா. நல்லா பாருங்க நண்பா. ஃபிட்டிங் நல்லா இருக்கு நண்பா. ஃபிட்டிங் பாருங்க நண்பா. அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். தலைக்கு ஒரு ஃபிட்டிங் நல்லா இருக்கு நண்பா. ஒரு ஆப்ஷனும் ட்ராப் ஆகலை. நல்லா இருக்கணும். ஒரு ஆர்ஜினுக்கும் ட்ராப் வச்சுல நல்லா இருக்கலாம். எங்கேன்பா கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கீங்க. கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்பா. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்பா. அப்படியே கொஞ்சம் பண்ணுங்கன்பா. சுராஜோட தரணி ரோட்டேட்டருக்கு பர்ஃபார்மன்ஸ் கேட்டுருந்தீங்க பாருங்கன்பா. 45 ஹெச்பிக்கு 42 பிளேட்டு போட்டுருக்காங்க நண்பா. அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்பா. அவங்க அப்பா காலத்துலேருந்து வச்சுறாங்க நண்பா அந்த ரொட்டேட்டர். அவங்க அப்பா காலத்துலேருந்து சுராஜ் நண்பா. அதனால் அப்போ மறுபடியும் அதே சுராஜ் எடுத்துட்டாரு நண்பா. ஒரு ரொட்டேட்டர் வாங்கி 2018 எடுத்தாங்க நண்பா. இப்போ 3 செட்டு பிளேடு தான் ஓடிக்கிறான் பாருங்க நண்பா. இந்தளவுக்கு ஒரு ரொட்டேட்டரோட பிஞ்சிங் பாருங்கள். 18 எடுத்து ஒன்று சொந்த ஓடுதான் நண்பா. ஒன்றும் அவங்க வெளியிலும் போக மாட்டாங்க, வாடகைக்கும் போக மாட்டாங்க. பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கட்டும். வண்டி அனத்தமே இல்லை நண்பா பாருங்கடா. அந்த அளவுக்கு ஒரு கட்டி இருக்குது. ஆனால் இருந்தாலும் அனத்தமே இல்லாமல் வண்டி ஓடும். அதே மாதிரி நண்பா கொஞ்சம் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போவாங்க நண்பா. எல்லாம் நிறையா இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது. பைக் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக போவாங்க, பொறுமையாக வாங்க, சேஃப்டியாக போவாங்க, சேஃப்டியாக வாங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்க அப்படிதான். காரு பஸ்ஸு இல்லை யாராக இருந்தாலும் சரி நண்பா, யார் ஓட்டினாலும் சரி கொஞ்சம் சேஃப்டியாக போவாங்க, சேஃப்டியாக வாங்க நண்பா. ஒன்றும் அவசரம் நண்பா. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரனால நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நண்பா. நாம் அவசரப்பட்டு வேகமாக போய் ஒன்றும் இல்லை நண்பா. போய் ஒன்றும் ஜாதி போடலாம் இல்லை.
என்ன அரை மணி நேரம் லேட்டாக கூட போயிடும்பா, ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அவ்வளோ வேகமாக போய் என்ன நம்ப பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் பொறுமையாக போயிட்டாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக போவாங்க. எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. கார் ஓட்டுறவங்களாகட்டும், அதேமாதிரி டிராக்டர் ஓட்டினாலும் ரொட்டேட்டரை மாட்டிக்கிட்டுனா இப்படி மட்டை மாட்டிக்கிட்டுனா அப்படியே வண்டி ரொட்டேட்டர் ஆனில் இருக்கும்போது எடுத்து போடுவோம் அப்படி மட்டும் நினச்சிடாங்கப்பா. ஒரு நேரம் போக ஒரு நேரங்க அது. அதனால் பார்த்து ஒன்று சேஃப்டியாக வேலை செய்யணும் நண்பா. நீங்கள் மட்டும் அப்படி போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிர் தான் நண்பா ஆபத்து. ரொட்டேட்டர் நான் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் எடுத்துருவோம் நண்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. அப்புறம் உங்களை நம்பி தான் உங்கள் பெற்றவங்க யாரானாலும் சரி நண்பா, உங்கள் குடும்பமே உங்களை நம்பிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. எங்கே போனால் கேர்ஃபுல்லாக வாங்க நண்பா. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நண்பா. நான் நிறையா பார்த்தேன் நண்பா. ரொட்டேட்டரை ஆன் பண்ணி விட்டு போய் மட்டை எடுக்கிறான், அதை எடுக்கிறான், இதை எடுக்கிறான் நண்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு நண்பா. அதெல்லாம் ஒரு நேரம் போக ஒரு நேரங்க நண்பா. எந்த வேலைக்கு செஞ்சாலும் ஒரு கேர்ஃபுல்லாக செய்யணும் நண்பா. அதுதான் நண்பா நம்மளுக்கும் சேஃப்டி, நம்ம குடும்பத்தில் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் வருவாங்க நண்பா. இப்போ நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பமே இருக்குது. இப்போ நாமளும் போயிட்டோம்னா அப்புறம் அங்கே யார் நண்பா இருக்காங்க, யாரும் கிடையாது. அதனால் என்னைக்குமோ ஒரு வேலை செய்யும்போது ஒரு கேர்ஃபுல்லாக வேலை செஞ்சால் பிரச்சனை நண்பா. வண்டி ஆஃப் பண்ணிட்டு கூட போவாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணுறதுனால என்ன தப்பாக போயிருதா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு அது எவ்வளோ நேரம் ஆகட்டும் 10 மணி டைம் கழிச்சுட்டு ஓட்டுங்க. வாடகை வண்டி ஓட்டுறவங்களாகட்டும், சொந்தக்காரங்க ஓட்டுறவங்களாகட்டும், சொந்தக்காடு ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் சரி. அவர்லாம் பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டு வராரு, நியூட்ரல் பண்ணிட்டு தான் வரணும். அதான் நண்பா கொஞ்சம் பீட்டை சாப்பிட்டு நல்லா இருக்கும். நல்லா அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பீட்டை சாப்பிட்டு நம்ம நாளைக்கு லைஃப் வரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணாமே வந்துட்டுங்கன்னா அப்புறம் பீட்டை சாப்பிட்டு வேலை வைக்கும். நர்லிங் சாப்பிட்டு உடையும். பீட்டை சாப்பிட்டு இது அந்த ஜாயிண்ட் வந்து இது சாறு போவோம், நிறையா இருக்குன்பா. அதனால் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம வாழ்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாழணும்பா. நானும் காலேஜ் முடிச்சேன்பா, பாலிடெக்னிக் முடிச்சுக்கிறேன். நானும் 5 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன்பா. இது வரைக்கும் ஒரு நாளைக்கு கூட ரொட்டேட்டர் ஆன் பண்ணி விட்டு போய் மற்ற இடத்துல எது பண்ணதில்லை. எல்லா நாளும் ரொட்டேட்டர் நானும் ஒரு சொந்த வண்டி வச்சுக்கிறேன். எல்லா நாளும் ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ நான் வாடகை காட்டுக்கே போனால் இல்லை நண்பா, ஆஃப் பண்ணிட்டு தான் போவோம். சொந்த காட்டுக்காரனாலும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் மட்டை கிட்ட மாட்டினா எடுத்து விட்றேன் நண்பா. அதே மாதிரி ரிவர்ஸில் போகும்போது வீட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் நண்பா போவேன். எது வேணாலும் உடையும் நண்பா, எல்லாம் சொல்ல முடியாது. வீட்டு நர்லிங் உடையும், இல்லைன்னா இது உடையும், இது பீட்டு அந்த ஜாயிண்ட் உடையும், இல்லைன்னா சாப்பிட்டு உள்ளே உடஞ்சி போயிடும். இல்லைன்னா ரொட்டேட்டருக்கு ஜீர் பாஸ் அடி விடுவோம், நிறைய இது நண்பா. அவர் மறந்துட்டாரு நண்பா, அதனால் பின்னாடி போயிட்டார். அது மாதிரி எல்லாம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும் நண்பா. ரொட்டேட்டரில் வேலை செய்யும் போதும் வண்டி ஆனில் வச்சு வேலை செய்யுங்க. அதே மாதிரி வீடியோ சாப்பிட்டு போட்டுட்டு வேலை செய்யாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும் நண்பா. நம்மளுக்கு என்றைக்குமே உயிர் தான் சேர்த்து. ஆனால் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம், அதை பற்றி கவலை கிடையாது. உயிரை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வருமா, அதெல்லாம் வரைகிறாரு. ஒரு தினம் போனேன் தான், அவ்வளோதான். நான் போகல சட்டுன்னு போயிடும். ஆனால் வீட்டில் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆயிரும் வீட்டில் நினச்சி பார்த்து வண்டி ஓட்டுங்கன்பா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாதுன்பா. இதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் நினச்சி பார்த்திங்கனாவே வண்டி ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓடுங்க. அதே மாதிரி இந்த சின்ன பசங்களாம் பார்ப்பீங்க, அவங்களாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கே போனாலும் போவாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. படிக்க வேண்டிய வயசில் படிங்க. படிக்க வேண்டிய வயசில் பாருங்க. நான் பாலிடெக்னிக் முடிச்சேன் நண்பா, அதனால் நம்மளுக்கு காடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நண்பா சரி
இதுக்கு மேலே என்னான்ட்டு இது பண்ணு நண்பா. பாலிடெக்னிக் முடிச்சு நண்பா. இது டிகிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதனால தான் நண்பா சரி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டு அதிகமாக இருக்குது. டயர்டு அதிகமாகனால தான் சரின்ட்டு அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்து நண்பா. நான் வாடகைலாம் போக மாட்டேன் நண்பா. நம்ம சொந்த காடே ஓடும். வாடகை தான் 1-2 கூப்பிடுவாங்க நண்பா, அவ்வளோதான். நம்ம வீட்டு ஜாண்டியில் ஒன்று இருக்குது நண்பா. ஜாண்டியில் கருப்பஞ்சில் ஒன்று இருக்குது. இந்த வண்டியோட அடுத்து டெய்லர் பெர்ஃபார்மன்ஸு, கலப்பை பெர்ஃபார்மன்ஸு அடுத்த வீடியோவில் வேணும்னா போடுவேன் நண்பா. கேட்டிங்கன்னா போடுவேன். கமெண்ட் பாட்டில் கேளுங்க, வேணும் ப்ரோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போடுறேன் ப்ரோ. அதே மாதிரி இந்த வண்டி யார் யார் வச்சுக்கிறீங்க, இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு அப்படியே கமெண்ட் பாட்டில் கமெண்ட் வச்சுக்கிட்டு போங்க ப்ரோ. கமெண்ட் பாட்டில் அப்படியே ஒரு கமெண்ட் வச்சுக்கிட்டு வாங்க ப்ரோ. நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வண்டி பற்றி இன்னும் கொஞ்சம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரின்சிங் இருக்கு நண்பா. பாருங்க, அந்த அளவுக்கு ரொட்டேட்டர் நல்லா ஒரு பிரின்சிங்காக இருக்குது. ஓய் முடிஞ்சிடா, முடிஞ்சிச்சா? சரி டாடா, பாய் பாய் பாய். அவ்வளோதான் நண்பா. சரி நண்பா, இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பா. மீண்டும் இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பா. பாய், டேக் கேர். Bye bye. வேலையெல்லாம் பிடிக்கல. வேலையெல்லாம் பிடிக்கல நண்பா. வேலை பிடிக்காமையே அப்படியே நட்டா அப்படியே ஓட்டிட்டு நண்பா. சரி, சொந்த காடுறானா ஆனால் வேலை தென்னை மரத்து காடுறானா நண்பா. ஆனால் வேலை பிடிச்சி என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வேலை பிடிக்கல நண்பா.